This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVBM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVBM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் போட்டுட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கருவாட்டு குழம்பு செய்கிறதுக்கு நான் காய்கறி எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 கத்திரிக்காய் அதேமாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 பச்சை மிளகாய் இதேமாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்கறி நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம், உரிச்சு வச்சுருக்க வெங்காயம், புளி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதில் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது 2 டேபிள் ஸ்பூன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்து இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கரைச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை கொதிக்க வைக்க போகிறோம். இதை ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம். ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு நான் தேங்காய் இன்றைக்கி ஒரு 10 தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 4-5 போல் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட சீரகம் ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை இதே மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கருவாடு ஒரு 5 கருவாடு, சாலை கருவாடு எடுத்து இதையும் நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறினா தான் கழுவி எடுக்க நல்லாயிருக்கும். அதனால தான் இது அப்படியே ஊறட்டும். இப்போ நல்லா இது ஒரு கொதி வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காவை சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. குழம்போட திக்னஸும் கிடச்சிருச்சு. பாருங்கள் எந்த அளவு குழம்பு ரெடியாக இருக்குன்ட்டு. காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை இதில் சேர்த்துக்க போகிறோம். கருவாடை நான் 2 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு கருவாடை கழுவி இதே மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கலந்து விடக்கூடாது. லைட்டாக கலந்துட்டு அப்படி மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பும் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிப்பு சேர்க்கணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்தது நல்லெண்ணெய். கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்து அதை பொரிய விட்டுருக்கேன். கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது 2 பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக வெங்காயம் அதில் சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் கலர் மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரணும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு. தாளிப்பு முடிஞ்சுது. குழம்புக்கு வந்து உப்பு கருவாடு, நம்ம கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் சேருங்க, இது சும்மா சேர்க்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதை எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.